வர்ற வியாழக்கிழமை மத்தியானம் நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக முதலாவது ஓடிஐ மேட்சை நாக்பூர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த ஸ்குவாடுக்கு உள்ள யாரையாவது வெளியே எடுக்கணுமா இல்ல உள்ள கொண்டு வரணுமா அப்படிங்கிறதுக்கான கடைசி நாள் இன்னைக்குதான். ஸோ இந்த கடைசி நாள்ல இங்கிலாந்து அணி அவங்களே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியை இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே கதற கடைசி நேரத்தில் நம்ம பிசிசிஐ அதிரடியா மாத்திருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட ஒவ்வொரு இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே மிகப்பெரிய பயங்கர பீதி அடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ அப்படி திடீர்னு கடைசி நேரத்தில் என்ன மாற்றம் நம்ம பிசிசிஐ இந்த ஓடிஐக்கான ஸ்குவாடுக்கு உள்ள செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கிலாந்துக்கு எதிராக விளையாட போற இந்த ஓடிஐக்கான ஸ்குவாடை நம்ம பிசிசிஐ அறிவிச்சதுமே 15 பிளேயர்களுக்கான ஸ்குவாடை அறிவிக்கல, 14 பிளேயர்களுக்கான ஸ்குவாடை தான் அறிவிச்சிருந்தாங்க. கடைசியா அந்த ஒரே ஒரு பிளேயர், அதாவது பும்ரா, அவர் இன்ஜூர்ல இருக்காரு, அவர் உள்ள வரப்போறாரா இல்லையா அப்படிங்கறத கடைசி நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பிசிசிஐ அந்த ஒரே ஒரு பிளேயருக்கான இடத்த மட்டும் எம்டிஆ விட்டுட்டு தான் ஸ்குவாடை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ பும்ரா அவர் குணமாகிட்டு வராரு, ஆனாலுமே இன்னும் முழுசா ஃபிட்னஸ் ஆகல, அந்த கடைசி இடம் காலியாக இருக்கு. ஆனாலுமே பும்ரா அவரை உள்ள என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம பிசிசிஐ இப்ப இந்த ஓடிஐ தொடர்ல நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவருடைய அபாரமான பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம பும்ரா அவரே மிரண்டு போயிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி அவருக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமா பாராட்டியும் தள்ளியிருக்காரு பும்ரா. ஸோ அதை தொடர்ந்து வருண் சக்கரவர்த்தி அவருடைய இந்த ஃபார்மை அப்படியே அவர் கண்டினியூ பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும்னா அப்படியே இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்லையும் வருண் சக்கரவர்த்தி அப்படியே அவர் கண்டினியூவா விளையாண்டா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பும்ரா அவராகவே கருதி கடைசியா இருக்கிற அந்த 15வது பிளேயருக்கான ஸ்குவாட்ல என்ன என்ட்ரி பண்ண வேணாம், வருண் சக்கரவர்த்தி அவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம பும்ரா அவரை பிசிசிஐக்கு பரிந்துரை செய்து தற்போது பும்ரா அவரை நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடுக்கு உள்ள என்ட்ரி பண்ண வச்சிருக்காரு. அந்த வகையில் கடைசி நாளான இன்னைக்கு நாள் முடியறதுக்கு சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிசிசிஐ அவங்களே வருண் சக்கரவர்த்தியை இந்த ஓடிஐ ஸ்குவாடுக்கு உள்ள அதிகாரப்பூர்வமா பும்ரா அவரை சேர்க்காம வருண் சக்கரவர்த்தியை என்ட்ரி பண்றோம் அப்படிங்கிற இந்த தகவலை கடைசி நேரத்தில் நம்ம பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமா கதறி போயிருக்காங்க. ஏன்னா T20 ஆட்டத்திலேயே வருண் சக்கரவர்த்தி அவர் பாலை ஃபேஸ் பண்ண முடியாம எப்படி அவங்க பொட்டுன்னு விக்கெட்டை இழந்து தடுமாறினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஓடிஐ தொடர்லையும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா 3-0 விதத்துல தான் இங்கிலாந்து அணி அவங்க தோல்வியை தழுவுவாங்க. வருண் சக்கரவர்த்தி இல்ல அப்படின்னு நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கடைசி நேரத்தில் அவர் உள்ள என்ட்ரி கொடுத்திருக்கிறது இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாரையுமே கலக்கம் அடைய வச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் கடைசி நேரத்தில் நம்ம தமிழக பிளேயருக்காக நம்ம பும்ரா அவர் விட்டு கொடுத்ததை பத்தியும் இங்கிலாந்து தொடருக்குள்ள நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர் வந்திருக்கிறத பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.